அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். நீங்கள் மாலை நேரத்தில் சூரியன் அஸ்தமிக்கிறப்போ நிமிர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேகங்கள் விதவிதமான வடிவத்தில் இருக்கும். அப்படி பட்டை தீட்டினா மாதிரி தீற்றலாக இருக்கும். சில சமயம் அப்படியே பஞ்சு பொதி மாதிரி பெருசு பெருசாக மேகங்கள் இருக்கும். இதுக்கெல்லாம் அந்த துறை சார்ந்தவர்கள் விதவிதமாக பேர் வச்சிருக்கிறாங்க. சிர்ரஸ், கியூமுலஸ், ஸ்ட்ரேட்டஸ் அப்படின்னுலாம் அந்த மேகத்தின் வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி பெயர் சூட்டி இருக்கிறார்கள். அது வெறும் புகை தான், ஆனாலும் விதவிதமான வடிவங்களில் இருக்கு. சரி, இப்போ உலகத்தில் மலர்களின் அரசி அப்படின்னு ரோஜாவை சொல்லுவோம். ரோஜாவுக்கு இணையானது எதுவும் இல்லை அப்படின்னு கவிஞர்களுடைய கணிப்பு. மலர்களுடைய வாசனை அப்படின்னா ரோஜாவிலிருந்து எடுக்கிற அந்த அத்தர் இருக்குதே, அது அவ்வளவு விலை உயர்ந்தது. ரோஜா தான் உயர்ந்தது, ஆனாலும் மலர்களில் எவ்வளவு வகை வகை வகையாக இருக்கின்றன. முல்லை, மல்லிகை, ரோஜா, இருவாட்சி, தாமரை, எவ்வளவோ மலர்கள் இருக்கின்றன. சரி, இதையும் தாண்டி பாருங்க, ஒரு அழகான கவிதை ஒன்று உண்டு. அழகாக பாடத் தெரிந்த பறவை மட்டும்தான் பாட வேண்டும் என்றால் காடே நிசப்தமாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஆங்கில கவிதை வரி உண்டு. காட்டுக்கு போனீங்கன்னா கிச்சு முச்சு கிச்சு முச்சு கிச்சு முச்சுன்னு ஏகப்பட்ட பறவைகளினுடைய ஒலியை கேட்கலாம். நல்லா பாட தெரிஞ்ச பறவை மட்டும்தான் ஒலி எழுப்பணும் அப்படின்னா காட்டில் சத்தமே இருக்காது. நான் எங்கே வரேன்னு தெரியுதுங்களா? நீங்கள் மிகச்சிறந்தது மட்டும்தான் இருக்க வேண்டும், ஒன்று மட்டும்தான் இருக்க வேண்டும் அப்படின்னா இயற்கையே அப்படி நினைக்கலைங்க. நீங்கள் கடவுள் அப்படின்னு எடுத்துக்கங்க, விதவிதமான கடவுள், 6 முகங்களோடு, 4 முகங்களோடு, ஒரு முகத்தோடு, உருவமே இல்லாமல் அருவமாக, உருவமாக, ஆணாக, பெண்ணாக, குழந்தையாக தெய்வத்தையே நம்முடைய பெரியவர்கள் விதம் விதமாக தரிசனம் செய்திருக்கிறார்கள். இயற்கை மலர் என்கின்ற ஒன்றையே விதவிதமான வண்ணங்களில், வாசனைகளில் படைத்திருக்கிறது. புகைதான், ஆனால் விதவிதமான வடிவத்தில் மேகமாக அது விண்டில் மிதக்கிறது. அப்போ கருத்து அப்படின்னு வரப்போ மட்டும் ஒன்று தான் இருக்க முடியுமா? நாம் என்ன நினைக்கிறோமோ, ஒருவரை பற்றியோ, ஒரு சூழலை பற்றியோ, ஒரு மனிதரை பற்றியோ, ஒரு திரைப்படத்தை பற்றியோ நமக்கு என்ன பிடிக்குதோ அது மட்டும்தான் ஒரே கருத்தாக இருக்க முடியுமா? நம் கருத்துக்கு, நம் எண்ணத்திற்கு மாறான கருத்துக்கள் உலகத்தில் நிச்சயம் இருக்கும். இது தவிர்க்கவே முடியாது. மாறுபட்டுத்தான் மனிதர்கள் இருப்பார்கள். அதுதான் இயற்கையினுடைய இயல்பு. பிரபஞ்சம் இந்த உலகத்தை அப்படித்தான் படைத்திருக்கிறது. சார், நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு பிடிக்காம போகும். மற்றவங்களுக்கு பிடிக்காத ஒன்று தான் நமக்கு பிடிச்சிருக்கும். இது இயற்கை. இதை புரிஞ்சிக்காத காரணத்தினால தான் பல உறவு முறைகளிலே சிக்கல் வருது. எனக்கு இது பிடிக்குது, அவளுக்கு அது பிடிக்கல சார், ஜெல் ஆகலை சார், வேவ் லென்த் ஒத்து போகல சார் அப்படின்னு இன்னைக்கு சில உறவுகளே போதும்னு தீர்மானிக்கிறார்கள் இளைஞர்கள். மாறுபட்டு இருப்பதற்கு உரிமை உண்டுங்க. அம்மா பிள்ளைக்கு நடுவிலேயே கருத்து மாறுபாடுன்றது இருக்காதானே? சார், ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. நமக்கு எது ரொம்ப பிடிக்குதோ அதுவே இன்னொருத்தருக்கு பயம், பதற்றம் இதையெல்லாம் தருவதாக கூட இருக்கும். 80களில் எக்ஸார்சிஸ்ட் அப்படின்னு ஒரு திரைப்படம் ஒன்று வந்தது, திகில் திரைப்படம். அந்த திரைப்படம் வந்தப்போ இங்கே போட்டிலாம் கூட வச்சாங்க. என்னன்னா, அந்த பேய் திரைப்படத்தை தன்னந்தனியாக இரவில் செகண்ட் ஷோ பார்த்துட்டு தனியாக வீட்டுக்கு வரவங்களுக்கு பரிசுகள் தருகிறோம் அப்படின்னே விளம்பரம் பண்ணாங்க. அவ்வளவு திகில் ஊட்டக்கூடிய படங்கள். அதை பார்த்துட்டு பயந்து நடுங்கினவங்களாம் உண்டு. ஆனால் அந்த படத்தை விரும்பி பார்த்தவர்களும் உண்டு. சில பேருக்கு பேய் படம், திகில் படம், ஹாரர் ஃபில்ம்ஸ் அப்படின்னா ரொம்ப இஷ்டம். அப்படி பயப்படுறது தான் அவங்களுக்கு ரொம்ப பரவசம் தரும். ஆனால் சில பேர் நான் வரவே இல்லைங்க, அஜிஜோ அதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேங்கம்பாங்க. சில பேருக்கு ரெட்டு இங்கு பார்த்தாலே பயமாக இருக்கும். ரத்தம் இல்லை, ரெட்டு இங்கு பார்த்தாலே ஒரு மாதிரி திக்குணும். மனித மனம் விதம் விதமாக ஒன்றை உள்வாங்கிக் கொள்ளுகிறது. சார், ஜூலை மாதம் 20ஆம் தேதி 1969 நம்ம ஆம்ஸ்ட்ராங், நெயில் ஆம்ஸ்ட்ராங் நிலவில் கால் வைக்கிறார். அவர் கால் வச்சுட்டு வெற்றிகரமாக திரும்ப பூமிக்கு திரும்ப வருகிறார்.
அது கேள்விப்பட்டிருப்பீங்க, நிலவில் முதலில் கால் பதித்த மனிதன் அப்படின்னு. அவர் இந்த பூமிக்கு வந்த உடனே அதுக்கு பிறகு ஒரு பேட்டி ஒன்றில் அவரையும் வச்சுக்கிட்டு அவர்கிட்ட கேட்குறாங்க, பத்திரிகை நிருபர்கள், ஊடக நண்பர்கள்லாம், உங்களுக்கு முதல்ல கால் வச்சப்போ எப்படி இருந்ததுன்னு. ரொம்ப பரவசமாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது, பெருமையாக இருந்தது அப்படின்னு. பக்கத்தில் அவருடைய அம்மாவும் உட்காந்துருக்குறாங்க. அவங்க அம்மா கிட்டக்க கேட்குறாங்க, உங்கள் புள்ள முதல்ல நிலாவில் போய் கால் பதித்தாரே, உங்களுக்கும் அப்படியே மகிழ்ச்சியாக இருந்ததாம்மான்னு. அந்த அம்மா சொன்னாங்க, இல்லைங்க, எனக்கு அப்படிலாம் ஒன்றும் மகிழ்ச்சியாலாம் இல்லைங்க, எனக்கு பயமாக இருந்தது, பதற்றமாக இருந்தது. ஏன்னா முழுக்க வேற ஒரு இடம், அங்கே என்ன இருக்குது எது இருக்குது, என்ன ஆக போகுது எதுவுமே தெரியாது. என் மகன் கால் வச்சப்போ அவனுக்கு வேணால் சந்தோஷமாக இருக்கலாம், எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது, பதட்டமாக இருந்ததுன்னு. அதுக்கப்புறம் அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதான் அற்புதம். என் மகன் பத்திரமாக பூமிக்கு திரும்பி அவன் மீண்டும் பூமியில் கால் வைத்த பொழுதுதான் எனக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்னாங்க. அவருக்கு நிலாவில் கால் வச்சப்போ சந்தோஷம், ஆனால் என் புள்ள பத்திரமா பூமிக்கு திரும்பி பூமியில் கால் வச்ச அந்த நேரம்தான் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்ததுன்னாங்க. விஷயம் புரியுதுங்களா? ஒருவருக்கு எது பரவசமாக இருக்கிறதோ அதுவே இன்னொருவருக்கு பதற்றம் தருகிறது. ஒருவர் மீண்டும் பூமியில் கால் வைத்த பொழுதுதான் இங்கே வாழ்கிற அந்த தாயினுடைய உள்ளம் பரவசம் அடைகிறது. உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருப்பது எல்லாம் இன்னொருவருக்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று கட்டாயமில்லை. உங்களுக்கு ஏற்புடையதாக இருப்பது எல்லாம் உங்கள் மனைவிக்கோ அல்லது உங்கள் கணவனுக்கோ பிடித்திருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. இதற்காகவே இந்த உறவு வேண்டாம் என்று தீர்மானித்து மனம் ஒத்து போகவில்லை, ரசனை ஒத்து போகவில்லை என்று விலகுவதைப் போல புரிந்து கொள்ளாத குழந்தை நிலைமை, பிள்ளைமை என்பது எந்த வகையிலும் சரியான ஒன்று அல்ல. உறவுகள் உள்ளன்போடு இருக வேண்டுமே தவிர சின்ன பேதங்களை, வித்தியாசங்களை வைத்துக்கொண்டு விலகி போய்விடுவது என்பது பக்குவப்பட்ட மனங்களுக்கு அழகு அல்ல. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.